வைகரை வசந்தமாய் எழுவோம் எழுவோம், வாழ்வின் தீபமாய் ஒளிர்வோம் ஒளிர்வோம், குருதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். குருதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். இணைவோம் இணைவோம், இறை மக்களாய் இணைவோம். ஒளிர்வோம் ஒளிர்வோம், சாட்சிகளாய் ஒளிர்வோம். இணைவோம் இணைவோம், இறை மக்களாய் இணைவோம். ஒளிர்வோம் ஒளிர்வோம், சாட்சிகளாய் ஒளிர்வோம். வைகரை வசந்தமாய் எழுவோம் எழுவோம், வாழ்வின் தீபமாய் ஒளிர்வோம் ஒளிர்வோம், குருதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். குருதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். நம்பிக்கை தந்து நம்மை வாழ வைப்பது திருப்பலி. சோர்வுறும் வேளையில் ஆறுதல் தந்து நமக்கு ஆற்றல் தருவது திருப்பலி. பேரரசராம் ஆண்டவர் வருகிறார். அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, 2021ஆம் ஆண்டின் முதல் ஞாயிறாகிய இன்று தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருகின்ற திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலியில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் தம்மையே இவ்வுலகிற்கு வெளிப்படுத்திய ஒரு உன்னதமான விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப கடவுள் மனு உரு எடுத்து தன்னை 3 ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினார். ஏராளமான மக்களுக்கு மத்தியில் இறைவனை ஆராதிக்க வணங்கக்கூடிய மிக பெரிய ஆசீர்வாதம் இம்3 ஞானிகளுக்கு கிடைத்தது. குழந்தை இயேசுவை சந்திக்க வரும்போது அவர்களின் பயணத்தின் போது எத்தனையோ இடர்பாடுகள் மற்றும் துன்பங்கள் நேரிடினும் குழந்தை இயேசுவை
எப்படியாவது காண வேண்டும் என்கிற அவர்களிடம் இருந்த ஆவல், தேடல் மற்றும் விடாமுயற்சி நம் அனைவருக்கும் பாடமாக அமைகின்றது. நாமும் அஞ்ஞானிகளை போன்று அற்புத குழந்தை இயேசுவை எல்லா சூழ்நிலைகளிலும் தேடி செல்வோம். அற்புத குழந்தை இயேசுவை ஆராதிப்போம். அவரின் ஆசி பெற்று மகிழ்ச்சியுடன் நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இந்த திரு நிகழ்விலே தகுந்த முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களுக்காக இறைவனது மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகின் பாவம் போக்குபவரே
பிற இடத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரவரல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து உம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏபாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருட்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கே ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும்
இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. இந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் ஏழக்கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை
அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை வாழ்க்கையிலே கிறிஸ்துவை முன்னின்று நாம் வழிபடுகின்ற போது கிறிஸ்துவே இணைப்பாளராக இருக்கிறார் என்பதை மையமாக வைத்து நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நமது திரு அவையானது ஒரு மிக முக்கியமான ஒரு பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. திருக்காட்சி பெருவிழா என்று அழைப்பார்கள். 3 ஞானிகள் இயேசுவை ஆராதிக்க வந்த விழா என்று அழைப்பார்கள், அல்லது 3 ராஜா பெருவிழா என்று நாம் அழைக்கின்றோம். கிராமங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் கடைசி நாளிலே இந்த விழாவுக்கு 3 ராஜா பொங்கல் வைத்து அதுக்கு விழா கொண்டாடி அந்த குடிலை கலைப்பதாக பார்க்கின்றோம். இப்படி இந்த விழாவினோட முக்கியத்துவத்தை பார்க்கின்ற நமக்கு அறிவியல் ஆராய்ச்சியிலும் சரி, வானவியல் அறிஞர்கள் வழியாகவும் மறைநூல் வல்லுநர்கள் வழியாகவும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, கீழ்த்திசை ஞானிகள் அல்லது வானவியல் அறிஞர்களாகவே இருக்கலாம், அந்த ஞானிகள் பெயர்களானது குறிக்கப்பட்டுள்ளது. கஸ்பர், மெல்கியூர், பல்தசார் என்று அழைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பெயர் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை இன்று நினைத்து பார்க்கின்றோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக குழந்தை இயேசுவின் பெயரால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பெருவிழா நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கின்றது. அது என்னவென்று பார்க்கின்ற போது, நாம் உண்மையான நோக்கத்துடன் கடவுளை தேடுகின்ற போது கடவுளது ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் அந்த ஞானிகள் கொடுக்கின்ற ஒரு செய்தி. தாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியதை போல தம் ஞானத்தினால் கொடுக்கப்பட்ட இந்த ஞானிகளை வரவழைத்து பல திசையிலிருந்து பல நாடுகளிலிருந்து இவர்களை ஒன்று திரட்டி பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுவை காண்பதற்காக இறைவன் தாமே அழைத்திருக்கின்றார். அந்த அழைத்த இறைவன் குரலை கேட்ட இந்த ஞானிகள் நாடுகளை கடந்து, மொழியை கடந்து, இனத்தை கடந்து தங்கள் உள்ளத்தில் ஒன்றை மட்டும் தாங்கியவர்களாக, இயேசு என்பவர் பிறந்திருக்கிறார், கடவுள் மனிதராக இம்மானுவேலாக பிறந்திருக்கிறார், அவரை நாங்கள் காண முடியும், காண வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலோடு அவர்கள் செல்கின்றார்கள். அவ்வாறு தங்கள் பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வருகிறது. கிறிஸ்துவை கண்டுவிட்டால், கிறிஸ்து ஒருவர் தோன்றிவிட்டால் எனக்கு ஆபத்து என்று கருதிய ஏரோதோடு சார்ந்து வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் கலங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். இன்னொரு அரசனா, எனக்கு எதிராக இன்னொரு வரா என்ற ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நின்று விடாது ஆண்டவர் இயேசுவை தேடிக்கொண்டே செல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தேடிக்கொண்டே சென்று கிறிஸ்துவை
பார்க்கின்ற பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள். வணங்கிய பிறகு தாங்கள் வைத்திருந்த பொன்னையும் காணிக்கைகளையும் கடவுளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் நிறைவான மகிழ்ச்சியோடு இறைவனை புகழ்ந்து பாடுவதாக பார்க்கின்றோம். ஆக இந்த இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஞானிகளுக்கு இறைவன் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை வழங்கிய இறைவன் அவர்களை அதே திசையிலே திரும்பி அனுப்பவில்லை. மாறாக நீங்கள் வந்த திசையிலே செல்லாமல் மாற்று திசையிலே மாற்று பாதையிலே செல்லுங்கள் என்று அவர்களுக்கு வழிகாட்டியதாக பார்க்கின்றோம். அன்று இஸ்ரேல் மக்களை நெருப்பு தூண்கள் வழியாக பாலைவனத்தில் நடத்திய இறைவன் இன்று நாம் கொண்டாடுகின்ற ஞானிகளை விண்மின் வழியாக வழிநடத்தி இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் இறைவன் என்றும் எப்போதும் அவரை தேடுகின்ற மக்களை, அவரை சார்ந்து வாழுகின்ற மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக அமைகின்றது. இந்த கிறிஸ்துவை கண்டுகொண்ட இந்த ஞானிகள் அந்த அனுபவத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டே தங்கள் நாடுகளுக்கு, தங்கள் இடங்களுக்கு சென்றதாக பார்க்கின்றோம். வாழ்க்கை என்ற அனுபவத்திலே கடவுளை அனுபவத்தை யாருமே புகழ்ந்து பாடுவது குறைவில்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைய ஞானிகளை பார்க்கின்றோம். அது இல்லாமல் மகதலா மரியா இயேசு உயிர்த்த பிறகு கண்ட காட்சியிலே மற்றற்ற மகிழ்ச்சியோடு சீடர்களை பார்த்து நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி புகழ்ந்து பாடுவதை பார்க்கின்றோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கின்ற மக்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவரை போற்றி புகழ்கின்ற போது அந்த ஆண்டவரை தேடுகின்ற மக்களாக நாமும் வந்திருக்கின்றோம். ஆண்டவரது ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த புதிய ஆண்டிலே, புதிய மாதத்தின் தொடக்கத்திலே இறைவனை நாடி வந்திருக்கின்றேன், இறைவனை தேடி வந்திருக்கின்றேன். சிறப்பாக அற்புத குழந்தை இயேசு எனக்கு எந்த குறைவும் இல்லாமல் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன். இந்த நம்பிக்கை தான் நம்மை இணைத்திருக்கிறது. கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ வேண்டிய நாம், கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டிய நாம் இன்று கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளையும் அவர் காட்டிய வழிமுறைகளையும் கடைபிடிக்காமல் நாம் சுயநலத்தோடு நாம் வைத்திருக்கின்ற ஜாதியினாலும் மத மொழியினாலும் இனத்தினாலும் பண்பாட்டினாலும் பிளவுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக இது ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடைகளை உடைத்தருகின்ற பொழுது கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க முடிகிறது. கிறிஸ்து கொண்டு வந்த மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட ஆசையோடு இருக்கின்றோம். கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்குமே, கிறிஸ்துவை தேடி அவரது மதிப்பீடுகளில் வாழ்கின்றவர்களுக்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு என்பதிலே ஐயமில்லை. அந்த ஆசீர்வாதத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் வெற்றியடைய முடியும் என்பதற்கு நமது ஆலயமே ஒரு சான்றாக அமைகின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து கிறிஸ்துதான் எனக்கு எல்லாம் என்று வாழ்கின்ற மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நிறைவுள்ளதாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதற்கு இன்றைய பெருவிழா நமக்கு சான்றாக அமைகின்றது. எனவே நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைய வேண்டும். நம்மிடையே இருக்கின்ற பிளவுகளை நாம் ஓரந்தள்ளிவிட்டு கிறிஸ்துவினால் இணைந்திருக்கின்ற நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கீழ்த்திசை ஞானிகளுக்கு இறைவன் காட்சி கொடுத்து அவர்களை வரவழைத்து ஆசி வழங்கியதை போல கிறிஸ்தவர்கள் என்ற நம்பிக்கையினால் வாழ்ந்து வருகிற நமக்கும் ஆசி வழங்குவதற்காக காத்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஆசிரியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம் நம்மிடையே இருக்கின்ற இத்தனை பிளவுகளையும் நாம் ஓரம் தள்ளிவிட்டு கிறிஸ்தவன் என்ற ஒரே அடையாளத்தினால் அந்தியோக்கு நகரத்தில் வாழ்ந்த அந்த மக்களை போல நாம் பாலகிருஷ்ணபுரம் பகுதியில் வாழ்கின்ற நம் அனைவருமே ஒன்றாக, ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் ஆண்டவர், அவர் காட்டுகின்ற நேரிய வழியிலே நாங்கள் நடக்கின்றோம். எங்களிடையே எந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் இல்லை, எந்த குடும்பத்திலும் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லை என்று ஒரு பெரு புகழ்ச்சியோடு நாம் இறைவனை புகழ்வோம். இறைவன் அற்புத குழந்தை இயேசு இந்த ஆலயத்திற்கு வருகின்ற அனைத்து மக்களையும் மொழியினால் அல்ல, ஜாதியினால் அல்ல, இனத்தினால் அல்ல, பண்பாடுகளினால் அல்ல, இருகரம் விரித்து ஆசீர்வதிக்கின்றவராகவே இருக்கின்றார். பிஞ்சு குழந்தையாக பிறந்தவர் இதோ இங்கே வருகின்ற அனைத்துடைய நெஞ்சங்களிலும் குடிகொள்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அந்த அற்புத குழந்தை இயேசு
வந்திருக்கின்ற உங்களையும் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்து செல்கின்ற குடும்பங்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் தமது ஆசியால் தமது மகிழ்ச்சியால் நிரப்பி பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திருக்காட்சி பெருவிழாவிலே நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தினால் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். வழிகாட்டும் எம் இறைவா, உம்மோடு பயணிக்க நீர் அளித்துள்ள இப்புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறும் இவ்வருளின் வேளையில் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆன்மீக வாழ்க்கையில் மக்களுக்கு அவர்கள் வழிகாட்டும் விண்மீன்களாக விளங்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, இவ்வற்புத குழந்தை இயேசுவின் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நபருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எவ்வாறு 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை வணங்க, ஆராதிக்க, இறையாசிர் பெற்று செல்ல நாடி வந்தார்களோ, அதே போன்று இக்குழந்தை இயேசு ஆலயத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் உமது ஆசீர் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பவரே எம் இறைவா, பல்வேறு வகையான இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நல்மனம் கொண்டவர்களின் வழியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்று திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற திருவாளர் பீட்டர் பால்ராஜ், திருமதி மரிய பீட்டர் மற்றும் இவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும், மேலும் இத்திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் மன்றாடுகின்றோம். கடவுள் நம்மோடு என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்ப இவர்கள் அனைவரும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து
அவைகளில் வெற்றியை காணவும் இப்புதிய ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டாக அமைய வேண்டியும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்த எம் இறைவா, அற்புத குழந்தை இயேசுவின் அருள் ஆசீர் எம் நாட்டில் வாழும் அனைத்து குழந்தைகள் மீது நிறைவாக தங்கவும் அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயத்தில் தாயிடம் பெயர் பெற்ற அவர் நேரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் அன்பிலே இதயம் மகிழ்கின்றோம், இறைவன் அன்பிலே இதயம் மகிழ்கின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்க உம்மை வேண்டினோம், எங்கள் காணிக்கை ஏற்க உம்மை வேண்டினோம். இறைவன் அன்பிலே இதயம் மகிழ்கின்றோம், எங்கள் காணிக்கை ஏற்க உம்மை வேண்டினோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்புராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தவர்க்கு வழியாகிய கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்துகின்றேன். சாவுக்குரிய எங்களது மன தன்மையினால் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களுக்கு புதுப்பித்தேன். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் ஆரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. இறைவனம் ஆண்டவர் வான
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் லாயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருந்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லை வாழ்வில் கழித்து செல்லுமாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும் தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும் ஆமென். கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இருளிலிருந்து உங்களை தமது உயர்த்தக ஒளிக்கு அழைத்துள்ள இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்தது போன்று நீங்களும் இம்மை வாழ்வில் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேறிற்று.